இந்த கீரைக்கு பேர் முடக்கத்தான் கீரை. இதை வாரத்தில் 2 அல்லது 3 தடவை நம்ம உணவில் சேர்த்துட்டே வரும்போது நம்மளுடைய எலும்புகளும் நரம்புகளும் ஸ்ட்ராங்காக மாறும். இந்த கீரையில் ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும் இந்த கீரையானது நம்ம உடம்புல இருக்க நச்சு கழிவுகளை வெளியேற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உடம்புல மூட்டுலெல்லாம் ஜாயின்ட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் யூரிக் ஆசிட் உப்பு மாதிரி படிஞ்சிரும். இதனால் சில பேருக்கு மூட்டு வலி அதிகமாக இருக்கும். இந்த கீரையை நம்ம உணவில் சேர்ப்பதன் மூலமாக இந்த கீரையானது இந்த மூட்டுகளில் படிஞ்சிருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிடை தனியாக பிரித்து யூரின் மூலமாக உடம்புலேருந்து வெளியேற்றுது. அப்போ மூட்டு வலியானது படிப்படியாக குறைய ஆரம்பிக்குது. சரி, இந்த கீரையை எப்படியெல்லாம் நம்ம உணவில் சேர்த்துக்கலான்னா, சூப் வச்சு சாப்பிட்டுக்கலாம், துவையல் செய்யலாம், தோசை மாவோட கலந்து சாப்பிட்லாம், அப்புறம் ரசத்தில் கூட போடலாம். இதுக்கான வீடியோஸ் எல்லாமே நான் தனித்தனியாக அப்லோட் பண்ணுறேன்.